பாராட்டணுமா தாளாட்டணுமாம? நினப்ப பத்தியா சோட புட்டிக்கு தாளாட்ட போறாளா? ஏடி ஸ்வேதா, யாரடி போட்டு தாளாட்ட போற? அந்த டேபிள் கிட்ட நிக்கல ஒரு இன்ச் தின்ன குரங்கு நேத்திக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு. அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து சரி பிள்ளை நல்ல பிள்ளைய பாராட்டலாமேன்னு போய் நின்னேன். ஆனா என் மைண்ட் அப்செட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கு இப்ப வந்து நேத்து நான் மைண்ட் அப்செட் பண்ணி விட்டுட்டேன். மீதி பாராட்டுன்னு வந்து நின்னுட்டு இருக்குடி. இத நான் என்ன லிஸ்ட்ல வைக்கிறது? அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து சரி பிள்ளை நல்ல பிள்ளைய பாராட்டலாமேன்னு போய் நின்னேன். ஆனா என் மைண்ட் அப்செட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் வச்சு சுத்தி வளைச்சு பார்த்தா அந்த பையன் உன்கிட்ட பேச ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. ஒரு பையன் நார்மலா ஒரு பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றானா, ஒருவேளை அதுவா இருக்குமோடி? எதுவா இருக்கும்? அதான்டி, அந்த விஷயமா இருக்குமோ? எருமை, நீ சொல்றது புரியலன்னு தானே என்னதுன்னு கேக்குறேன். ஒழுங்கா தெளிவா சொல்லு. இல்ல சேட்டா, நேத்து அந்த ஆளு பண்ண செயலை நினைச்சு நீ பாராட்ட போயிருக்க. அத அந்த ஆளு தடுத்து நிறுத்திட்டாரு, அது கரெக்ட் தான். ஆனா நேத்து உன்ன மைண்ட் அப்செட் பண்ணி விட்டுட்டே இன்னைக்கு மீதி பாராட்டு அப்படின்னு சொல்லி கேட்க வராருன்னா உன்கிட்ட பேச ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவரு உன்கிட்ட பாராட்டு வாங்க வந்த மாதிரி தெரியல, உன்கிட்ட பேச ட்ரை பண்ண வந்த மாதிரி தானே இருக்கு. எம்மாடியோ, அறிவாளியே ஏதோ சொல்ல வந்துட்டியோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள பார்த்தா லூசுங்கிறத நிரூபிச்சிட்டல்ல. அவனே காலங்காத்தாலே வந்து என்ன கலாய்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கான். நான் உஷாராயிட்டு இவ என்னன்னா வேற பக்கம் ரூட்ட திருப்புறா. எடி, நான் உன்ன ரூட்ட திருப்பல, உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேது. அவன் உண்மையாலுமே உனக்கு கலாய்க்கலாம் வரல, உன்கிட்ட பேச ட்ரை பண்றதுக்கு ஒரு காரணத்தை வச்சுட்டு வந்திருக்கான். இவ்வளவு தூரம் சொல்றியே, அன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனோமே, அந்த மலை கோயிலுக்கு. அப்ப கூட உங்க பாட்டி மித்தன் சரப்பியாவை தூக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அவரு தூக்கிட்டு வரத பார்த்துட்டு நீ மணி அடிக்கும் போது இவரு உன்னை தூக்கி வச்சு மணி அடிக்க வச்சார்ல. நீ கேட்டதுக்கு கூட மணி அடிக்க நீ ஆசைப்பட்ட, அதனால ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஆனா எனக்கு என்னவோ அவர் சாதாரணமா தூக்குன மாதிரிலாம் தெரியல. அன்னைக்கே எனக்கு டவுட் இருந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் நோட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறமா நம்ம மித்ரன் சார் கிட்ட வேலை கேட்கறது, அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்றது அப்படின்னு அதையே யோசனையில போனதால இத கவனிக்கல. இப்ப நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப சொல்லு, இவ்வளவு விஷயத்தையும் ஒவ்வொன்னா நோட் பண்ணி பார்த்தா அந்த ஆளுக்கு உன் மேல அதுதானே இருக்குன்னு தோணுது. எதுதான் இருக்குன்னு தோணுது? அதான்டி, அது எல்லா பையனுக்கும் ஒரு பொண்ணு மேல வருமே அது. அப்படிலாம் ஒண்ணும் வர தேவையில்லை. எடி, நீலாம் வர தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. வரணும்னு அது முடிவு பண்ணிட்டனா நீ எவ்வளவு பெரிய அணை கட்டி வச்சிருந்தாலும் அதை பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்படிதான் நீ கட்டி வச்சிருக்க அணைய அந்த தண்ணி மோதி மோதி உடைக்க போகுது. எடி, தண்ணியும் உடைக்க தேவையில்ல, தவளையும் மிதிக்க தேவையில்ல. தூரப்பாட்டி, இது சேட்ட கோவப்படாம கேளு. நீ வேணும்னா அந்த ஆளை நல்லா பாரு. அந்த ஆளு சோடா புட்டி போட்டிருக்கதால அந்த கண்ணோட காந்த பாரு உனக்கு தெரியல. அந்த சோடா புட்டிக்குள்ளேயும் ஒரு கண்ணு இருக்கு. அந்த கண்ணுல தான் அந்த காதல் பார்வையும் இருக்கு. அத நீ நல்லா பாரு. எடி, காதல் பார்வையும் இல்ல, கன்றாவி பார்வையும் இல்ல. போறியடி தூர. உண்மையே சொன்னா இந்த உலகத்துல யார்தான் ஒத்துக்கிறா? கொஞ்ச நேரத்துல நம்ம குறிக்கோள்ல கள்ளதிக்கு போட்டு போயிட்டாலே. இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அப்படி இல்ல மொத்த குறிக்கோளும் மண்ணா போயிரும். இவருக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசணுமா, ஆனா காதல்னு ஒத்துக்க மாட்டாராம். இவகிட்ட அவர் பேச ட்ரை பண்ணுவாரா, அத காதல்னு சொன்னா இவ நம்ப மாட்டாளாம். இம்மா சொப்பன சுந்தரி, என்னமா காலங்கத்திலே புலம்பிட்டு வர? அம்மா புளு சட்டை, நீ என்ன புலம்பிட்டு இருந்த? அதுவா, எனக்கும் ஆகாஷருக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதுதான் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அட, நான் கூட ஸ்வேதாக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதுதானே நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். அம்மா புளு சட்டை, ஆகாஷருக்கும் உனக்கும் என்ன பஞ்சாயத்து? அது என்னன்னா, ஆகாஷ் சார் வந்து ஸ்வேதா மேடத்தை லவ் பண்றாராம். லவ் பண்றாரா? ஏடி, நீ ஏன் வாய புழக்கிற? அவரு ஸ்வேதா மேடத்தை லவ் பண்றாரு. அவரு லவ் பண்ணா உனக்கு என்ன? என்ன பதிலே காணல? ஏன் நீ ஏதாவது ஆகாஷ் சார லவ் பண்றியா? ஐயே, நானும் உன்னை லவ் பண்ணல. அப்புறம் என்ன, அந்த மனுஷன் லவ் பண்றாருன்னு சொன்னா நீ வாய புலந்துகிட்டு இருந்தா? இல்ல புளு சட்டை, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவர் உன்னை காதல் பண்றாருன்னு. அந்த சோடா புட்டிக்குள்ள ஒரு கண்ணு இருக்கு. அந்த கண்ணு உனக்கு காதல் பார்வை தான் பாக்குதுன்னு சேர்த்து சொல்லிட்டு வந்தேன். ஆனா நான் சொன்ன ஒன்னத்தையும் ஸ்வேதா நம்பவே இல்ல. ஓ, அப்ப ஸ்வேதா மேடம் கிட்ட விட்டு போட்டு வந்திருக்கியா? ஆமா
லவ் பண்றாரா இல்லையான்னு தெளிவாலாம் சொல்ல முடியாது. ஆனா ஸ்வேதா மேடத்தை அவருக்கு பிடிக்கும்னு மட்டும் தெரியும். ஓ அப்படி. ஆமா புளிச்சட்டை, அந்த பையன் எப்படி? எந்த பையன்? அதான சோடாபுட்டி. ஓ ஆகாசரை கேக்குறியா? இங்க பாரு, ஆகாசர மாதிரி அக்மார்க் முத்திரை கொண்ட நல்ல பையன் யாரும் கிடையாது. ஸ்வேதா மேடத்துக்கு ஆகாசர் கிடைக்கிறதுக்கு ஸ்வேதா மேடம் தான் கொடுத்து வச்சிருக்கணும். யோ புளிச்சட்டை, இங்க எந்த பையன் லவ் பண்றதுக்கு எந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்க கூடாது. இப்பலாம் பொண்ணு கிடைக்கிறதுக்கு தான் பையனை கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பொண்ணு கிடைக்காம டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு, இங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமாமே. அதுலயும் கண்ணாடி போட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய குறை தெரியுமா? கண்ணாடி போட்டிருக்கிறது குறையா? ஆமா, கண்ணாடி போட்டிருந்தா குறை தானே. அப்போ கண்ணாடி போடாம எதுவுமே பண்ணாம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா உடனே லவ் பண்ணிடுவீங்களா? புளிச்சட்டை, இப்ப நீ எதை வச்சு கேக்குற? ஏம்மா நான் எதை வச்சும் கேட்கல. கண்ணாடி போடாம இருந்தா உடனே ஓகே சொல்லிடுவீங்களான்னு கேக்குறேன். அப்படிலாம் ஓகே சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. அட என்னம்மா நீ, இப்படி போனா அப்படி வர, அப்படி போனா இப்படி வர. எப்படி வரல, ஒரு நிமிஷம் வாயை மூடு. ஸ்வேதா என்ன பண்றாருன்னு பாப்போம். என்ன கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அன்பு ரெண்டு கொள்ளாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி, ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான், பூவே காதல். ஐயே, என்ன ரெண்டுத்துக்கு ஏதோ வயர் கனெக்ஷன் போன மாதிரி தெரியுது. எடி சொப்பன சுந்தரி, வாயை மூடிட்டி. நீ வாயை திறக்கிறதுலயே அந்த ஒயர் கனெக்ஷன் அருந்துற போது. இல்ல புளிச்சட்டை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு உன் மேல அதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப இல்லன்னு சாதிச்சா, இப்ப இவ சைட் அடிச்சிட்டு இருக்க பாரு. அதான் அவன் என்னால நம்ப முடியல. அதுவும் எப்படி வெட்கப்பட்டு பார்க்கறாங்க பாரு. எப்படி பார்த்தா என்ன, அவிய ரெண்டு பேர் ரூட் கிளியர் ஆனா போதும். ரூட்டா எங்க அவ கிளியரா விடுவாளோ என்னன்னு தெரியல. நீ வேற அந்த பையன் நல்ல பையன் தான் சொல்லியா? எங்க ஸ்வேதாவும் நல்ல பொண்ணுதான். இருந்தாலும் இந்த காதலை எப்படி ஏத்துக்குவான்னு தெரியல. சரி பாப்போம், ஆகாசர் நல்லவரா கெட்டவரானே. இந்த மாதிரி நானே சொல்றேன்ல, உனக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த கண்ணாடிக்காரு அக்மார்க் நல்லவர் தான். சரி சரி, நீ சொல்றது நல்லவர்னு சொல்றா, நான் அதை ஏத்துக்கிறேன். அவங்க காதல் வளரட்டும். ஆமா என்ன பண்றீங்க? அது ஒரு காதல் பிரச்சனை. என்னது காதல் பிரச்சனையா? ஐயோ சார் நீங்களா? நான் தான். அவன் என்ன நடக்குது சார்? நீங்க நினைக்கிற மாதிரி என் காதலை பத்தி ஒண்ணும் பேசல. இது வேற ஒருத்தவங்களோட காதல். அத பத்தி கேட்டாலா? அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். டேய், எக்ஸ்பிளைன் பண்ற நேரமா இது? யாரு காதலை பத்தி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்றாங்களாமா? எக்ஸ்பிளைன் பண்றது அதுவும் காதலை பத்தி. போய் வேலையை பாருங்கடா. இவரு எதுக்கு காதலை பத்தி சொன்னோன்னு கொதிச்சுட்டு போறாரு? ஒருவேளை கடவுள் காலையிலேயே பிசிக்கல் டச் நடத்தலன்னு கோவத்துல இருக்காரோ? அதானே, அதனாலதான் மனுஷன் ஒரு நினப்புல போறாரு. கடவுள் எங்க போய் வேலையை பார்க்காரோ இல்லையோ, இவரோட மனசுல ஒரு காதலை வளர்த்து விட சொல்லணும். இல்லனா எவனும் காதல் பண்ண முடியாது. பிரியா, இவ பிரியா ஒன்னதான். இவளுக்கு என்னாச்சு? கூப்பிட கூப்பிட எதையும் பறி கொடுத்தவ கணங்க உட்காந்துருக்கா. நேத்து என்னன்னா முருகா முருகான்னு கத்திட்டு இருந்தா, இன்னைக்கு என்னன்னா பேய் எறிஞ்சவ மாதிரி எதையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்காந்துருக்கா. இவளுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஏ பிரியா. ஸ்வேதா. ஆஹா, இப்பதான் ஸ்வேதா கண்ணுக்கு தெரிஞ்சாலோ? எவ்வளவு நேரமாட்டி கூப்பிடுறது? பேய் எறிஞ்சவ கணக்கா உட்காந்துருக்க. அப்படி என்னத்தான் யோசிச்சுட்டு இருப்ப? நேத்தையில இருந்து இன்னைக்கு அப்படி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. என்னத்தடி யோசிச்சுட்டு இருக்க? நானா? நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா யோசிச்சுட்டு இருந்தியா? ஏட்டி, சும்மா யோசிச்சுட்டு இருந்தா நான் கூப்பிட்டா தான் என்னன்னு சொல்லிருப்பிய. நீ தான் ஆழ்ந்த சிந்தனையில இருந்திய. ஏடி, அப்படிலாம் இல்ல, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் பிரியா என்கிட்ட மறைக்கிற? நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு.
நீ இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தானே சொல்லுவா, இப்ப மட்டும் எதுக்கு மறைக்கிற? நேத்து என்னன்னா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்க, கூப்பிட்டாலும் பயந்த மாதிரி உட்கார்ந்துருந்த, இன்னைக்கு ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்துருக்க. அப்படி என்னதான் பிரச்சனை? ஒருவேளை பிரியா மேடம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? ஏ லூசு, சொல்லக்கூடாதுன்னா இல்ல, வீட்டில் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க, அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் என்ன பேசுனாங்க, நீ என்ன இங்க இருந்து யோசிச்சுட்டு இருக்க? அது என்னன்னா, எனக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப மாசமே ஆச்சுதான். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அத்தை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னாங்க. ஏ பிரியா, தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் தானே, அத பத்தி என்ன யோசிக்கிற? அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நினைச்சுக்க. இப்போ தாலி பிரிச்சு கோக்குறாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருப்பீங்க, அது நல்லது தானே பிரியா? இல்ல ஸ்வேதா, நல்லதுதான், நான் கெட்டதுன்னு சொல்லல, இருந்தாலும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மனசு ஒரு மாதிரி இருக்குன்னா புரியல பிரியா. ஒருவேளை சார் என்ன உன்னை ஏத்துக்கிட்டு வாழாம இருக்கதால தாலி பிரிச்சு கோக்குறது உனக்கு பிடிக்கலையோ? இல்ல, அது இல்ல. அப்போ வேற எதுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு? இப்போ உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது தாலி பிரிச்சு கோக்குறாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. பின்ன எதுக்கடி கஷ்டமா இருக்கணும்? சொல்ல போனா உனக்கும் சாரை பிடிக்கும், சாருக்கும் உன்னை பிடிக்கும். பிடிக்காமையா சார் மெட்டி அதுக்கப்புறம் கோயில்ல சொன்ன பரிகாரத்தெல்லாம் செஞ்சாரு? என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரெண்டு பேரும் அன்பை என்ன பரிமாறிக்கல, பரிமாறிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும்தான் பாக்கி. பின்ன எதுக்கு உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு? எனக்கு உண்மையாலுமே காரணம் புரியல. ஏடி, நான் இதனால மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல வரல, எனக்கு எங்க அம்மாவை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. அம்மாவை நினைச்சா? உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்கும்போது அம்மா தானே முன்னாடி வந்து நிற்பாங்க. எல்லா பொண்ணுக்கும் அவங்க அம்மா கல்யாணத்தை நின்று நடத்தி வைப்பாங்க. ஆனால் அந்த பாக்கி எனக்கு கிடைக்கல. அம்மாவுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வீட்டில் தாலி பிரித்து கோக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே இந்த ஃபங்க்ஷனில் அம்மா தானே முதலால வந்து நிற்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலல்ல. ஏ பிரியா, அழாத பிரியா. இல்லடி, நான் முன்னாடி என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இந்த மாதிரி கடவுள் என்ன சோதிக்கிறாரு. எனக்கு இவங்க தாலி பிரிச்சு கோக்குறது சந்தோஷமா இருந்தாலும் எங்க அம்மாவை கூட வந்து நிக்கணும்னு மனசு ஒரு பக்கம் எங்கிட்டே இருக்குது. எனக்கு அதை நினைக்கும் போது தாண்டி கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? பிரியா, அழாத. அழுறத விட்டுட்டு நீ உங்க அம்மாவை போய் கூப்பிடலாம்ல. கூப்பிட்டு நீ கொண்டு நிப்பாட்டு. சார் என்ன சொல்ல போறாரு? அவங்க யோசிச்ச மாதிரி தாலி பிரிச்சு கோத்த மாதிரி ஆச்சு, உங்க அம்மா உன் கூட வந்து நின்ன மாதிரி ஆச்சுல்ல. இல்லடி, அவங்கள கூட்டிட்டு வர முடியாது, அவங்களால அவ்வளவா நடக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்க அம்மாவை எப்படி நாங்க கூட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டுறது? அதனாலதான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா எங்க அம்மா கூட வந்து நிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்போ பிரியா, இப்படி பண்ணலாம்ல, அவங்களால நடக்க முடியலனா நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணி அவங்கள கூட்டு வர முயற்சி பண்ணலாம்ல. சொல்லப்போனா சார்கிட்ட சொல்லி. சார்கிட்டயா? ஆமா, சார்கிட்ட சொன்னா வேற ஏதாவது முயற்சி பண்ணுவார்ல. கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதை அவர் நிறைவேற்றி வைப்பாரு. அதனால சார்கிட்ட சொல்லி பார்க்கலாம்ல. உங்க அம்மாவால கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, நீ சார்கிட்ட சொன்னானா இங்க கூட்டிட்டு வருவாங்க, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையாவது பார்ப்பாங்கல்ல. அதனால சார்கிட்ட சொல்லலாம் பிரியா. இல்லை சேதா, சார்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை பற்றி அவ்வளவா சார்கிட்ட பேசினதே கிடையாது. நான் அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, மற்றபடி அம்மாவை பற்றி அவங்களும் கேட்டதில்ல, நானும் அவங்கக்கிட்ட சொன்னதும் கிடையாது. அவங்க ஃபேமிலியும் அவங்கக்கிட்ட கேட்டதில்லை. இவ்வளோ நாள் நான் சொல்லலை, இப்போ போய் எப்படி சேத்தா சொல்ல முடியும்? வேற என்ன பிரியா பண்ணலான்னு நீ நினைக்கிற? நீ வேற அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்வேதா. இப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு இருக்க போற? ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் இல்லை,
என்ன பண்றது என்ன பண்றது, இப்படி அரகுற மனசோட இருந்தா அந்த ஃபங்க்ஷன் நல்லாவாட்டே இருக்கும். முதல்ல அந்த ஃபங்க்ஷன்ல நீ நிம்மதியா நிப்பியாட்டி. புரியுது ஸ்வேதா, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எடி பிரியா, மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லாத, அப்படி வாய் நேராவே போட்டுருவேன். ஒழுங்கா இதுக்கு என்ன வழின்னு யோசி, அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு குழம்பாத. என்னடா மச்சான், நேத்து ஃபுல்லா பரவாயில்ல பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருந்த, இன்னைக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், நான் ஒன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறத பத்தி யோசிக்கல. எங்க வீட்டுலதான் அடுத்த கட்டத்துக்கு போறத பத்தி யோசிச்சுட்டாவ. அதான் என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? உங்க வீட்டுல அடுத்த கட்டத்துக்கு போறத பத்தி யோசிச்சுட்டாவளா? என்னடா மச்சான், ஏற்பாடு கிப்பாடு ஏதாவது பண்ணிட்டாங்களோ? அப்படி ஏற்பாடு பண்ணாலும் நீ சிரிச்சுட்டு தானே மச்சா இருக்கணும். ஆனா நீ சீரியஸா இருக்க. டே தொப்பி, நீ நினைக்கிற அடுத்த கட்டம் இல்ல. பின்ன அடுத்த கட்டம்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, தாலி பிரிச்சு கொக்கணும்னு எங்க அம்மா முடிவெடுத்திருக்காவ. தாலி பிரிச்சு கொக்குறதா? அதான்டா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே ஏதோ தாலி பிரிச்சு கையில கோப்பாங்களாமே, அத பத்தி அம்மா யோசிச்சுட்டு இருக்காவ. ஆமா ஆமா, கொஞ்ச நாள்லயே தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்துவாங்க தான். அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானடா, பின்ன எதுக்கு நீ சீரியஸா இருக்க? இல்லடா, என்னதான் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்த பேசும்போது பிரியாவோட முகத்துல தெளிவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த விஷயத்த பத்தி அவ என்ன யோசிக்கிறான்னு நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். டேய், அது எப்படிடா தெளிவு இல்லாம இருக்கும்? இந்த விஷயம் நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. அதே மாதிரி தான் பிரியாவும். நீ என்னன்னா தெளிவு இல்லாம இருந்தான்னு சொல்ற? டேய், நான் பார்த்தது தானே சொல்ல முடியும். அவ ஏதோ ஒரு தெளிவு இல்லாம தான் இருந்தா. அப்புறமா என்கிட்ட எதுவும் பேசவும் இல்ல. எனக்கு என்னவோ ஃபேமிலியை எதிர்பார்க்கிறாளோன்னு தோணுது. புரியலடா மித்ரன். இல்லடா, பிரியா ஒரு தடவை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா பத்துக்கா. அவளோட லைஃப் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நான் மேரேஜே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா எங்க அம்மாவுக்காக மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்களுக்காக மட்டும் தானு அந்த ஒரு விஷயத்தையே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தா. சரிடா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், சம்பந்தம் இருக்குடா. மேரேஜ் அவங்க அவங்க அம்மாக்காக தான் பண்ணிக்கிட்டா. ஆனா மேரேஜ் பண்ணும்போது அவ மட்டும்தான் வந்தா. அதுக்கப்புறம் கூட அவங்க அம்மா பத்தின விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எதுவா இருந்தாலும் அவளா தனியா போய் தான் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வருவா. எனக்கு என்ன தோணுதுன்னா, தாலி பிரிச்சு கோக்குறத பத்தி அம்மா சொல்லும் போது அது கல்யாணம் எப்படியோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் தாலி பிரிச்சு கோக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ தாலி பிரிச்சு கோக்குறதும் ஒரு கல்யாணம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும்போது எனக்காக நீங்க நின்னீங்க, ஆனா பிரியா சைட்ல இருந்து யாரும் வரல. இப்போ மறுபடியும் இது தாலி கட்டுற மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என் ஃபேமிலி இருக்கு, பிரியாக்காக நான் மட்டும் தான் இருக்கேன், அவங்க அம்மா நிக்கலன்னு அவ ஃபீல் பண்றாளோன்னு தோணுதுடா. டே மச்சான், எப்படிடா இப்படிலாம்? இல்லடா, நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அவ தெளிவில்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க அம்மாவும் தோணுச்சு. அதான் எல்லா பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி தான். எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம அம்மா அப்பா கூட நிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு பிரியாவும் ஆசைப்படுறாளோன்னு தோணுது. ஒருவேளை இது தப்பா கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க அம்மா கூட இருந்தா சந்தோஷப்படுவான்னு ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. என்ன பண்ணேன்னு தெரியலையா? டேய், அத அவ என்ன யோசிப்பாங்கிறத படம் போட்டு காட்டின மாதிரி காட்டிட்ட. இதுக்கு மேல என்ன? இல்லடா, இருந்தாலும் வேற எதுக்காவது தெளிவில்லாம இருந்திருக்கலாம்ல. மச்சான், ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோ. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாரோட விருப்பப்படியும் கிடையாது, லவ் மேரேஜும் கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்திருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ஃபேமிலிய கூப்பிட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவ குழப்பத்துல இருந்திருக்கலாம்ல. அந்த குழப்பத்தை தான் உன்னை யோசிக்க வச்சிருக்கு. நீயும் அதுல தெளிவாயிட்ட. அதனால பிரியாவோட அம்மா அப்பாவை அங்க கூட்டிட்டு வா. அவங்க எங்க இருக்காங்கன்னு பிரியா அம்மாவை சொல்லியிருக்காளா? இல்லடா, எதுவுமே சொல்லல. நம்ம தான் இனி தேடி கண்டுபிடிக்கணும். பிரியா கிட்ட கேட்க முடியாது, அதனால நம்ம தான் தேடணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவை ஃபேமிலிக்குள்ள கொண்டு வா, அப்புறம் தான் நிறைய விஷயத்துக்கு விடை கிடைக்கும். நிறைய விஷயத்துக்கா? என்னடா? அதான்டா, ஜீவா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானே, அந்த பொண்ணை பத்தின விஷயம் தான் வெளியே வரும்னு சொல்றேன். டேய், பிரியாவோட அம்மா ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் ஆகுறதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்லடா மித்ரன், பிரியாவுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா தான் அங்க சிவானிக்கு மண்டை ஒரு பக்கம் வெடிக்குமே. அப்படிங்கிற விஷயத்துல பல உண்மைகள் வெடிக்கலாம், பல விஷயங்கள் வெளிவரலாம். ஓ, அப்படி சொல்ல வந்தியோ? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமா கண்டுபிடிச்சு பிரியாவோட அம்மாவை ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் பண்ணிடலாம்.
அப்புறமா வர வேண்டிய உண்மைகள் வெளிவரும். என்னடா மச்சா?